மாத்தி யோசி வினோத் ஜான் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேஜிக் வேர்ல்டு. அது ஒரு மிகப்பெரிய சோப்பு தயாரிக்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்துல இருந்து தான் எல்லா விற்பனையாளர்களுக்குமே சோப்பு போயிட்டு இருக்குது. அந்த நிறுவனத்து மேல இந்த விற்பனையாளர்கள் எல்லாமே நிறைய புகார் சொல்லிட்டே இருக்கிறாங்க. தினமுமே புகார் வந்துட்டே இருக்கு. அது என்ன புகார் அப்படின்னா, சில நேரங்கள்ல சோப்பு அந்த பாக்கெட்குள்ள இல்லாமலேயே அந்த பாக்கெட் பேக் ஆகி விற்பனையாளர்களுக்கு போயிடுது அப்படிங்கிற புகார் தான் அதிகமா வந்துட்டே இருக்கு. இந்த புகார்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா நிறுவனத்துடைய பெயர் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக அதிகாரிகள் எல்லாமே ஒரு குழுவா கூட்டி இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் முழுவதுமே ஃபுல்லாவே இயந்திரமயமா தான் இருக்குது. அப்ப புதுசா ஒரு இயந்திரம் வாங்கி, அந்த சோப்பு உள்ள இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்ணி அனுப்பிடலான்னு சொல்லிட்டு புதுசா ஒரு இயந்திரம் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அந்த இயந்திரம் வாங்குறதுக்குமே ஏகப்பட்ட பொருட்செலவெல்லாம் நெறைய இருக்குது. இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த நிர்வாகத்த சேர்ந்த கடைநிலை ஊழியர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அந்த நிர்வாக குழு அதிகாரியும் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளுடைய சோப்புகள் எல்லாம் தயாராகி வர கன்வேயரோட பெல்ட்ல கடைசியா ஒரு டேபிள் ஃபேனை வச்சுட்டோம் அப்படின்னா, காலியா இருக்கிற கவர் எல்லாமே காத்துல பறந்துடும். சோப் எல்லாமே டெலிவரிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு யோசனைய சொல்லிடுறாரு. அந்த நிர்வாக குழுவ சேர்ந்தவங்க எல்லாருமே அசந்து போயிடுறாங்க இவருடைய யோசனைய கேட்டு. இப்படிதாங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்குமே தீர்வு ரொம்ப எளிமையா தான் கிடைக்கும். ஆனா, அத நம்ம வித்தியாசமா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மாத்தி யோசிச்சா மட்டும் தான் தீர்வானது எளிமையா இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.